So next வந்து network analysisல டோட்டலாக வந்து 4 types of floats இருக்குது. So first one வந்து total float, and second one வந்து free float, and third one வந்து independent float, and fourth one வந்து interference float அப்படின்றது. So total start அப்படின்றது வந்து latest start time and earliest start time ஓட difference, இல்லை அப்படின்னா latest finish time and earliest finish time ஓட difference. So total float ஓட formula வந்து late start minus early finish, இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து late finish minus early finish. ஸோ ஒன்று நம்ம வந்து ஸ்டார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங் டைமே எடுக்கணும், இல்லை நம்ம வந்து எண்டிங் டைம் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து அந்த எண்டிங் டைமே எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஃப்ளோட். ஸோ டோட்டல் ஃப்ளோட் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் டைமுக்கும் எண்டு டைமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் ஃப்ளோட் வந்து ஃப்ரீ ஃப்ளோட். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்றதுமே ஒரு டைம் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற டைம் வந்து டிலே ஆகுறதுனால நெக்ஸ்ட்டு இருக்கிற ஆக்டிவிட்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து டிலே ஆகாது, இல்லைனா அஃபெக்ட் ஆகாது அப்படின்றது தான் நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஹெட். ஸோ ஒன்று நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு இஎஸ்ஜே. ஸோ அதாவது ஏர்லி ஸ்டார்ட் வேல்யூ ஆஃப் எண்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஏர்லி ஸ்டார்ட் ஆஃப் ஸ்டார்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் டியூரேஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. அண்ட் இதில் வந்து இன்னொன்று இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது வந்து, ஸோ எப்பயுமே வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டோட வேல்யூ வந்து டோட்டல் ஃப்ளோட் வேல்யூ விட லெஸராக தான் இருக்கும். ஒன்று லெஸராக இருக்கும், இல்லை ஈக்குவல் டுவாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து டோட்டல் ஃப்ளோட் வேல்யூல இருந்து தான் இதை வந்து மைனஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ லாஜிக்கலாக பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃப்ளோட் வேல்யூ வந்து டோட்டல் ஃப்ளோட் வேல்யூ விட லெஸராக தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஃப்ளோட் வந்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படின்றதும் ஒரு டைம் தான். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுல நம்ம டிலே பண்ணுறதுனால இன்னொரு ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு டிலே ஆகாது, இல்லைனா அஃபெக்ட் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸோ இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டுக்கும் வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் டெய்ல். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் வேல்யூ இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் விச் இஸ் ஆல்சோ லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட். ஸோ ஃபோர்த் டைப் ஆஃப் ஃப்ளோட் வந்து இன்டர்ஃபெரன்ஸ் ஃப்ளோட். ஸோ இது வந்து நம்ம IN and F அப்படின்னு வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ இன்டர்ஃபெரன்ஸ் ஃப்ளோட் அப்படின்றது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ டோட்டல் ஃப்ளோட்டையும் நம்ம ஃப்ரீ ஃப்ளோட்டையும் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து இன்டர்ஃபெரன்ஸ் ஃப்ளோட் அப்படின்றது. ஸோ அப்போ இப்போ வந்து நம்ம 4 ஃப்ளோட் பற்றியுமே பார்த்துருக்கோம். டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட், அண்ட் லாஸ்ட்டில் வந்து இன்டர்ஃபெரன்ஸ் ஃப்ளோட்.